இந்த ஜோதிடத்துல வந்துட்டு நிறைய வகைகள்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு முறைய வந்துட்டு பின்பற்றுறாங்க பார்க்கறதுக்கு. ஆமா. அப்படி வந்துட்டு அந்த வகைகளுக்கும், இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஜோதிட முறையில பார்த்தீங்கன்னா வந்து, நம்ப பாரம்பரியமா பின்பற்றி வர்றது பார்த்தீங்கன்னா வந்து, வேத ஜோதிட முறைன்னு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, திருக்கணித முறைன்னு இருக்கு. ம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு இந்த 2 இதுவும் வந்து நம்ம பாரம்பரியமா பின்பற்றிருக்கோம். அது நடுவுல பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய வந்து அவங்கவங்க ஏத்த மாரி ஒரு ஃபார்மேட்ட வகுத்துக்கினாங்க. ம். இதே ஆருடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, இதே மாரி வகைகள் இருக்கு. அதே மாரி ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்ம சோழி பிரசனம், ம். தாம்பூல பிரசனம், தாம்பூல பிரசனம், வெத்தலை பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் ஜாமக்கோல் இப்படி பிரசனம். இருக்கு. அதே மாரி ம். பார்த்தீங்கன்னா, ஓரை பிரசனம். ம். இப்ப நீங்க ஒரு விஷயம் பார்க்க வரீங்க அப்படிங்கும்போது, நீங்க எந்த ஓரையில வரீங்க? அந்த ம். ஓரைன்றது அது அவ்வளோ விஷயம் பண்ணும். ம். ஓரை பிரசனம் இருக்கு. நட்சத்திர பிரசனம் இருக்கு. இந்த மாரி ம். நெறைய வகைகள் இருக்கு. ம். ஆ அத தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லப் போனா, நம்ம அகத்தியர் மாமுனி இருக்கார்ல, ம். அவரே பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அகத்தியர் ஆருட மேந்திரம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ஆருட முறை வச்சிருக்காரு. ஓ! ஓகே. அது ஆ என்னென்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா, திதி ஆருடம். ம். அதுல என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க பொறந்த தேதி இருக்கும். அந்த ம். திதி பொறந்தது பார்த்திருப்பீங்க. ம். ஏன்னா இப்போ நேச்சுரலா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம முறையில பார்த்தீங்கன்னா வந்து, திதி பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தவங்க எடுக்க மாட்டாங்க. ம். பிறந்தவங்க அவங்களோட அந்த ஜாதகம் தான் எடுப்பாங்க. அதான் ம். பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எடுப்பாங்க, ம். இன்ன ராசின்னு எடுப்பாங்க. அத ம். வச்சு தான் வந்து ஜாதகம் கணிப்பாங்க. திதி எடுக்க மாட்டாங்க. ஆனா அகத்தியர் ஒரு முறையில சொல்லியிருக்காரு. அதான் அகத்தியர் ஜோதிட காவியம் ஒரு நூல்ல பார்த்தீங்கன்னா, ம். திதி முறைய சொல்லியிருக்காரு. ம்.